Chennai Silks. எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் எங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. முருகர்கிட்ட வந்து நம்ம கெஞ்சி கேட்கக்கூடாது, திட்டி தான் கேட்கணும் அவர்கிட்ட அப்படின்னு வந்து சொல்றாங்கல்ல. ஸோ அது எப்படி சார் பார்வதி தேவி நடனமாடிய நாள், ஆனந்த தாண்டவம் ஆடிய நாள் தைப்பூசம் நாள். எம்பெருமான் முருகபெருமானுக்கு வேல் கொடுத்த நாள். பழனிமலை முருகன் கோயில்ல புலிப்பாணி சித்தரால் போகருடைய சமாதி முருகனின் வலப்புறம் இருக்கும். தட்சிணாயன புண்ணிய காலத்திலிருந்து உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பமாகக்கூடிய காலகட்டங்கள் இந்த காலகட்டங்கள். சூரியன் பலம் பெறக்கூடிய நாள் உத்தராயண நாள். மகரத்திலேருந்து கடகம் வரையிலும் உத்தராயண புண்ணிய காலம்னு பேரு. அதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரபல ஜோதிடர் ஹரிஹர சர்மா அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. அவங்ககிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். நமஸ்காரம். ஆதன் ஆன்மீகம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ராலஜர் டாக்டர் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கம்மா, நீங்கள் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். சார், எல்லாருமே இப்போ இந்த கலியுகத்தில் முருக பக்தர்களாக இருக்கிற நம்ம இந்த ஒரு நாள் நம்ம எல்லாருமே அவளாக காத்துட்ருக்குறோம். Feb 1 வந்து தைப்பூசம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆல்ரெடி இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 48 நாட்கள் வந்து விரதம் எல்லா பக்தர்களும் இருந்துகிட்ருப்பாங்க. அதில் ஒரு சிலருக்கு வந்து இந்த 48 நாட்கள் விரதம் இருக்க முடியாத சூழ்நிலைகளும் நிலவும். ஸோ இந்த தைப்பூசம் பற்றி சொல்லிடுங்க சார். இப்போ ஒவ்வொரு மாதமும் 27 நாளைக்கு ஒரு ட்ரிப்பு பூச நட்சத்திரம் வருது. அது என்ன, அந்த தை மாதத்தில் வர பூச நட்சத்திரத்துக்கு மட்டும் விசேஷம் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். தமிழ் கடவுள் முருகப்பெருமான். இந்த தமிழ் கடவுள் முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் அப்படின்றது பூசம். சரி, இந்த பூசம் மட்டும் என்ன விசேஷம் அப்படின்னாக்க, தட்சிணாயன புண்ணிய காலத்திலேருந்து உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பமாகக்கூடிய காலகட்டங்கள் இந்த காலகட்டங்கள். நம்ம இப்போ தான் தைப்பொங்கல் கொண்டாடினோம். தைப்பொங்கல் அப்படின்றது இந்த உத்தராயணம் டு தட்சிணாயனம், தட்சிணாயனம் டு உத்தராயணம் ஆறக்கூடிய காலகட்டங்கள். உத்தராயணம்ன்றது தேவர்களுடைய பகல் பொழுது, தட்சிணாயனம் அப்படின்றது தேவர்களுடைய இரவு பொழுது. அப்போ இந்த உத்தராயண காலகட்டங்களில் தான் சூரியனுடைய வழிபாடுகள் தொடங்கக்கூடிய நாள். அப்போ இந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு இயற்கையாக இறைவனுக்கு ஒன்றுமே இல்லை. ஒரு சின்ன உதாரணமாக நினச்சி பார்ப்போம். சூரியன் சந்திரன் இல்லாத உலகத்தை நினச்சி பார்க்க முடியுமா? முடியாது. அப்போ கண்ணுக்கு தெரிந்த தெய்வங்கள் சூரியனும் சந்திரனும். அப்படியேற்பட்ட சூரியன் பலம் பெறக்கூடிய நாள் உத்தராயண நாள். மகரத்திலேருந்து கடகம் வரையிலும் உத்தராயண புண்ணிய காலம்னு பேர். கடகத்திலேருந்து மகரம் வரையிலும் தட்சிணாயன புண்ணிய காலம்னு பேர். இந்த தட்சிணாயன புண்ணிய காலத்தில் சூரியன் வலு இழக்கக்கூடிய காலகட்டங்கள். இந்த வலு இழக்கக்கூடிய காலகட்டங்களில் பெரிய அளவுக்கு பூஜைகள், புனஸ்காரங்கள், பரிகாரங்கள் எதுவும் செய்ய மாட்டாங்க. சூரியன் பலம் பெறக்கூடிய காலகட்டங்கள் தட்சிணாயனத்திலேருந்து உத்தராயண காலகட்டங்கள். அந்த உத்தராயண காலகட்டங்கள் சூரியன் பலம் பெறக்கூடிய காலகட்டங்கள். அப்படி வரக்கூடிய காலகட்டங்களில் சூரியனும் சந்திரனும் சப்தமாக பார்க்கக்கூடிய பொன்னான காலம், புண்ணிய காலம், பௌர்ணமி காலம். இந்த பௌர்ணமி அப்படின்றது என்ன அப்படின்னாக்க, தை மாசத்துல பொங்கல் முடிஞ்ச விட்டு வரக்கூடிய முதல் பௌர்ணமி இந்த பௌர்ணமி. பாக்கி எல்லாத்துக்கும் விசேஷம் இருக்கா அப்படின்னாக்க உண்டு. என்ன அப்படின்னாக்க, இந்த காலகட்டங்களில் பூச நட்சத்திரம் அப்படின்றது கடக ராசியில் வருது. அடுத்தது மாதம் அப்படின்றது தை மாதம் அப்படின்றது பொறுத்தளவுக்கு மகரத்தில் சூரியன் உதிக்கக்கூடிய நாள். சூரியன் அதுலேருந்து தான் பலம் பெறக்கூடிய நாள். சூரியனும் சந்திரனும் சப்தமை பார்வைக்கக்கூடிய நாள். அதில் விசேஷம் என்ன அப்படின்னா, பூச நட்சத்திரம் வரக்கூடிய நாள். எப்பொழுதுமே அமாவாசை அப்படின்னா சூரியனும் சந்திரனும் இணைந்து இருக்கிற நாள் அமாவாசை. சூரியனும் சந்திரனும் சப்தம பார்வை பார்க்கக்கூடிய நாள் பௌர்ணமி காலம் அப்படின்றது. அப்போ இந்த உத்தராயண புண்ணிய காலம் தொடங்கி வரக்கூடிய முதல் பௌர்ணமி நாளில், அந்த பௌர்ணமி நாளில் அந்த பூசம் நட்சத்திரம் வரக்கூடியது தைப்பூசம் அப்படின்னு பேர். இந்த தைப்பூசத்துக்கு என்ன விசேஷம் அப்படின்னாக்க, எம்பெருமான் முருகபெருமானுக்கு வேல் கொடுத்த நாள். அது என்ன சாமி வேல் கொடுத்த நாள்? இதுக்கு ஒரு கதை இருக்கு. அந்த கதையை சொல்லிட்டு சொன்னா நமக்கு நல்லா புரியும், நம்ம நேயர்களுக்கு நல்லா புரியும். இது நாரத பகவான் வந்து
ஒரு பழத்தை எம்பெருமான் ஈசன்ட்ட கொடுத்துட்டு போனார். ஈசன்ட்ட கொடுத்துட்டு போகவும் அவர் கொடுத்தது ஒரு பழம். இவருக்கு 2 குழந்தைங்க. ஒன்று எம்பெருமான் விநாயகர், இன்னொன்று எம்பெருமான் முருகர். 2 பேருக்கு எப்படி கொடுக்கறது? அவர் நாரதர் என்ன கொடுக்கும்போது சொல்லிட்டாரு, முழு பழமாக கொடுத்தாதான் அது பயன் தரும், அதை வெட்டி கொடுக்கக்கூடாது அப்படின்னு அதையும் சொல்லி வச்சுக்கிட்டு அவர் பாட்டு போயிட்டாரு. குடும்பத்தில் குழப்பத்தை உண்டு பண்ணிட்டு போயிட்டாரு. 2 பேருக்கும் ஈஸ்வரனுக்கும் தாயார் பார்வதிக்கும் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல. ஒன்று எப்போதுமே ஈசன்ட்ட தான் திருவிளையாடல் உண்டு, அவர் எல்லாருமே திருவிளையாடலில் தானே கொடுப்பாரு. அதே மாதிரி திருவிளையாடல் படி என்ன சொன்னார், உலகத்தை முதலில் சுற்றி வருவர்களுக்கு இந்த பழம் ஞானப்பழம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். நம்ம முருகன் என்ன பண்ணார், மயிலில் ஏறினார், அப்படியே உலகத்தை சுற்றிட்டு வர போனார். அங்கேருந்து விநாயகர் வந்தார். பார்வதி கேட்டாங்க, தாய் தந்தை தானே உலகம்? ஆமாம். உலகம் தானே தாய் தந்தை? ஆமாம். அப்போ நான் உங்கள் 2 பேரும் சுற்றி வந்துட்டா உலகத்தை சுற்றி வந்த மாதிரி ஆகி போயிடுச்சா அப்படின்னு கேட்டிருக்காரு. பார்வதி தேவியும் ஈஸ்வரனும் என்ன சொல்லிட்டாங்க, ஆமாம் அப்படின்ட்டாங்க. உடனே நேராக என்ன பண்ணார் எம்பெருமான் விநாயகர், தாய் தந்தையை சுற்றி வந்துட்டு நான் உலகத்தை சுற்றிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதனடா வம்பா போச்சேன்னு சொல்லிட்டு விநாயகர்கிட்டையும் பழத்தை கொடுத்துட்டாங்க. அங்கேருந்து முருகன் உலகம் ஃபுல்லாக சுற்றி வந்துட்டு பழம் கொடுங்க அப்படின்னு கேட்டார். இல்லை விநாயகருக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு கேட்டார். நீங்கள் என்ன சொன்னீங்க, உலகத்தை சுற்றிட்டு வரணும் அப்படின்ட்டு. இல்லைப்பா, விநாயகர் கேட்டார், தாய் தந்தையர் தான் உலகம், உலகம் தான் தாய் தந்தையர் சுற்றிட்டாரு அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்ன விட்டு முருகப்பெருமான் கோவப்பட்டார். கோவப்பட்டு நேராக எங்கே போனார் அப்படின்னாக்கா பழனிமலையில் போய் உட்கார்ந்தார். அந்த பழனிமலையில் உட்கார்ந்த நாள் அப்படின்றது தைப்பூச நாள். அடுத்தது 2வது என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்க, முருகனுக்கு பார்வதி தேவியும் ஈஸ்வரனும் வேலை கொடுத்த நாள் அந்த நாள் அப்படிம்பாங்க. இதில் இன்னொரு விசேஷம் என்னன்னு கேட்டிங்கனாக்க, இந்த தைப்பூசம் தை மாதத்தில் திருவாதிரை நட்சத்திரத்தில் தான் எம்பெருமான் ஈஸ்வரன் தன்னந்தனியாக நடராஜராக சிதம்பரத்தில் ருத்ர தாண்டவம் ஆடின நாள் அப்படின்றது. இந்த ருத்ர தாண்டவத்தை ஆடின நாளில் எல்லா தேவர்களும் எல்லா இவங்களும் வந்து பார்த்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, உங்களோட ருத்ர தாண்டவம் நல்லா இருக்குன்னு. இதை பார்த்துட்டு பார்வதி தேவி என்ன பண்ணாங்க, எனக்கும் இதை மாதிரி நடனம் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவர்கள்லாம் கேட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லி இந்த பார்வதி தேவி நடனம் ஆடிய நாள், ஆனந்த தாண்டவம் ஆடிய நாள் தைப்பூசம் நாள். எப்படி திருவாதிரை நட்சத்திரத்துக்கு அன்னைக்கு ஈஸ்வரன் ஆடினாரோ அதே மாதிரி ஆனந்த தாண்டவம் எம்பெருமான் பார்வதி தேவி ஆடிய நாள் தைப்பூச திருநாள். அப்போ இவ்வளோ ஒரு பரம பவித்திரமான நாள் தைப்பூசம். சரி, அப்போ அடுத்தது என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க, நம்மளுடைய ஹிந்து தர்மத்தில் சொல்லியிருக்கிறது, குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் அப்படிம்பாங்க. ஒவ்வொரு குன்றுலையும் எம்பெருமான் முருகப்பெருமான் இருக்கிறதாக ஐதீகம். அவர் கோச்சிக்கிட்டு போய் என்ன பண்ணிட்டார், பூமியில் இல்லாமல் எல்லா இடத்துலையுமே மலையில் அறுபடை வீடில் பார்த்தீங்கன்னாக்கா திருப்பரங்குன்றத்துலேருந்து திருச்செந்தூர்லேருந்து எல்லா இடமும் பார்த்தீங்கன்னா மலை தொடர்புடைய இடமா இருக்கும். அதில் போய் உட்காந்துக்கிட்டார். அங்கே போய் உட்காந்துக்கிட்டு இதில் இன்னொரு விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, குரு உச்சம் பெற இடம் அப்படின்றது கர்க்கடகம். அப்போ இந்த தைப்பூசத்துக்கு அன்னைக்கு தான் தன்னுடைய மத குருமார்கள், ஒவ்வொரு சமயத்தை சார்ந்தவங்களுக்கும் ஒவ்வொரு மத குருமார்கள் இருப்பாங்க. ஆதிநகர்த்தர்கள், அடுத்தது சங்கராச்சாரியார்கள், அடுத்தது ஜீயர் சுவாமிகள், அடுத்தது மதத்தை இது பண்ண ராகவேந்திர சுவாமிகள், அடுத்தது சாய்பாபா. இவங்க எல்லாருமே குருமார்கள். அந்த குருமார்களையும் வணங்கக்கூடிய தினம் அப்படின்றது இந்த தைப்பூசம். கண்டிப்பாக. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க, இந்த பழனிமலை, அந்த பழனிமலையில் உள்ள எம்பெருமான் முருகனை ஸ்தாபனம் பண்ணினது புலிப்பாணி சித்தருடைய குருவான போகர். அவர் நவபாஷணத்தினால அந்த முருகனை ஸ்தாபித்தார். எந்த ஒரு கோயில்லையும் யாருக்கும் சமாதி இருக்காது. ஆனால் எம்பெருமான் பழனிமலை முருகன் கோயிலில் புலிப்பாணி சித்தரால் போகருடைய சமாதி முருகனின் வலப்புறம் இருக்கும். அப்போ அவங்கள குருவாக ஏற்றுக்கிட்ட ஒவ்வொருத்தரும், இந்த ஜோதிஷ சாஸ்திரம் பண்ணுறவங்க, கணித சாஸ்திரம் பண்ணுறவங்க எல்லாருமே தைப்பூசத்தன்னைக்கு எம்பெருமான் முருகப்பெருமானையும் முருகப்பெருமானின் வலதுபுறமாக உள்ள ஜீவ சமாதி அடைந்த போகரையும் புலிப்பாணி சித்தரால் போகர் சமாதியும் காணக்கூடிய நாள். அப்போ குரு வழிபாடு ஏற்ற காலகட்டங்கள் இந்த காலகட்டங்கள். கண்டிப்பாங்க ஐயா. ஐயா, பொதுவாக நம்ம எல்லாருமே சொல்கிறது வந்து முருகர்கிட்ட வந்து கேட்டோம் அப்படின்னா கேட்டதை உடனே கொடுப்பாரு அப்படின்னு நம்ம பார்ப்போம். அதில் முக்கியமாக இந்த கந்த சஷ்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து
நம்ம எல்லாருக்குமே ரொம்ப தெரியும், சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழியே இருக்குது. அதாவது குழந்தைகள் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பெண்கள் வந்து விரதம் இருந்தால் குழந்தை கிடைக்கும், குழந்தை பாக்கியம் வந்து முருகர் கொடுப்பாரு அப்படின்னு. இந்த தைப்பூசம் அன்னைக்கு 48 நாட்கள் விரதம் இருக்கிறவங்க என்ன மாதிரியான வேண்டுதல்கள் வந்து வச்சுக்கணும்? அதிலே குறிப்பாக நம்ம வந்து பார்க்குறோம், நம்ம வேண்டுறது எல்லாத்தையுமே முருகர் கொடுத்துட மாட்டார், உங்களுக்குன்னு சில டெஸ்ட்டு வச்சு தான் கொடுப்பாரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நிறைய பேர் கடவுளை திட்டிருக்கவும் செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் எப்படி வேண்டணுங்கிற விதிமுறை இருக்கா? ஃபஸ்ட்டுமா கடவுளை திட்டுறாங்கல்ல, அவங்க தான் அடிக்கடி கடவுள் பேரை சொல்கிறவங்க. கண்டிப்பாக. நம்ம கூட என்ன பண்ணுவோம், எப்பா முருகா அப்படின்னு காலைல ஒரு ட்ரிப்பு, மத்தியானம் ஒரு ட்ரிப்பு, சாயங்காலம் ஒரு ட்ரிப்பு. ஆனால் அந்த கடவுளை திட்டுறாங்கல்ல, அவங்க தான் டெய்லி கடவுள் இல்லை கடவுள் இல்லைன்னு நமக்கு ஞாபகப்படுத்துகிறவங்க. அதை அப்படியே விட்டுருவோம். அடுத்தது 2, முருகப்பெருமானை பொறுத்தளவுக்கு வள்ளி தெய்வானை சமேதமாக உள்ளவர். இதில் இன்னொரு விசேஷம் என்னன்னு கேட்டிங்கனாக்க, முருகப்பெருமானுக்கு 6 காலம் அபிஷேகம் பண்ணக்கூடிய இடம் எம்பெருமான் பழனிமலை முருகனுக்கு. கண்டிப்பாக. ராஜ அலங்காரம், ஆண்டி அலங்காரம், சிவன் வழிபட்ட அலங்காரம், சிவனுக்காக வழிபட்ட அலங்காரம், இது எல்லாமே இருக்குது. அப்படியே சுவாமிமலை வந்தாக்க தகப்பனுக்கு உபதேசம் கொடுத்த இடம் சுவாமிமலை. அங்கே எம்பெருமான் சிவபெருமான் முருகர்கிட்ட வாயை மூடிட்டு சொல்லப்பான்னு கேட்டுட்டு இருந்த ஸ்தலம். அப்படியேற்பட்ட முருகன்கிட்ட பொறுத்தளவுக்கு வேண்டிய வரத்தை கொடுக்கக்கூடியவர். அவர்கிட்ட என்ன பண்ணணும், சஷ்டி விரதம் இருக்குது, அதே போல் தைப்பூச விரதம் இருக்குது. சஷ்டி விரதம்ன்றது கிட்டத்தட்ட ஒரு மண்டலம். ஒரு மண்டலம்ன்றது ஒரு சில பேர் 41 நாள் இருப்பாங்க, ஒரு சில நாள் 48 நாள் இருப்பாங்க. இந்த 48 நாள் இருக்கக்கூடியது விரதம் அப்படின்றது சஷ்டி விரதம். நம்ம இந்த தைப்பூச விரதம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு 7 நாள், 11 நாள், இல்லை 1 நாள் இது இருப்பாங்க. இந்த 7 நாள், 11 நாள், 1 நாள் இருக்கக்கூடியவங்க காலையில் கம்பல்சரியாக தலைக்கு குளிச்சிடணும். வஸ்திரம் மாற்றிக்கிட்டு பாலும் பழமும் மட்டும்தான் சாப்பிடணும். எந்த திட ஆகாரமும் சாப்பிடாமல் இருக்கணும். அதே டயத்தில் கந்த சஷ்டி கவசம், கந்தர் அனுபதி இதை மட்டும் படிச்சுக்கிட்டே முருகனை பற்றி சிந்தனையிலேயே இருக்கணும். காலையில் கந்தசஷ்டி கவசம் முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய பிரார்த்தனையை வைக்கணும். பிரார்த்தனை என்ன, வம்சமிருத்தி ஆகாதவங்க வம்சமிருத்தி கிடைக்கணும், நீண்ட நாட்களாக திருமணம் ஆகிடுச்சு எனக்கு சந்தான பாக்கியம் கிடைக்கல அப்படின்றவங்க பிரார்த்தனை வச்சாங்கன்னாக்க அந்த எம்பெருமான் முருகனே குழந்தையாக பிறக்கக்கூடியவங்க. அடுத்தது கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் இல்லாமல் இருக்கும், டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும். அவங்க கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யமாக இருக்கணும்னு விருப்பப்பட்டாங்கன்னா அந்த அந்யோன்யத்தையும் கொடுக்கக்கூடியவர் அந்த முருகப்பெருமான். அதே போல் ஒரு சில பேருக்கு உயிர் போகக்கூடிய வியாதிகள் இருக்கும், அதுலேருந்து அந்த பூச விரதம் இருக்கும்பொழுது போகிற உயிரை காப்பாற்றி கொடுக்கறது எம்பெருமான் முருகன். நாம் என்ன விரதம் இருக்கிறோமோ, என்னத்தை பிரார்த்தனை வச்சு இருக்கிறோமோ அது நடக்கும். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க தைப்பூசத்துக்கு மட்டும் அதாகப்பட்டது 1/2/2026 மட்டும் விரதம் இருப்பாங்க. அவங்க காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திரிச்சிட்டு தலைக்கு ஸ்நானம் பண்ணிவிட்டு வஸ்திரம் மாற்றிக்கிட்டு பாலும் பழமும் மட்டும் சாப்பிட்டுட்டு அந்த முருகனுடைய கந்தசஷ்டி கவசத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, கந்தர் அனுபதியை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சொல்லிகிட்டு இருக்கும்போது வைக்கும்போது பிரார்த்தனை வைப்பாங்க. இப்போ அடுத்தது இதில் இன்னொரு விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க, அந்த கடகம் அப்படின்றது ஆதிபத்தியம் போன்றது, சந்திரன் ஆதிபத்தியம் கொண்டது. இந்த காவடி உருவான இடம் அப்படின்றது எம்பெருமான் பழனிமலையில் தான் உருவானுச்சு. வேறு எந்த இதுலேயும் காவடி கிடையாது. பழனிக்கு தான் பால் காவடி எடுப்பாங்க, பன்னீர் காவடி எடுப்பாங்க, இளநி காவடி எடுப்பாங்க, காவடி எடுப்பாங்க. அது என்ன அப்படின்னாக்க சந்திரன் ஆதிபத்தியம் அப்படின்றது எப்படின்னு கேட்டிங்கன்னா பாலுக்கு, தண்ணீருக்கு, இதுக்கு எல்லாருக்குமே. அப்போ இந்த பழனிமலை முருகனை பொறுத்தளவுக்கு பால் காவடி எடுப்பாங்க. அப்போ அந்த குரு சம்மந்தப்பட்டது, குரு உச்சம் பெற்ற இடம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க சூரியன் இருப்பார் மகரத்தில். அப்போ இந்த சதசப்தம பார்வை பார்க்கும்போது குருவார்களை வணங்கும் போதும் பால் காவடி எடுக்கும் போதும் இளநீ காவடி எடுக்கும்போது ஒரு சில கோயிலில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க தீர்த்தங்கள், புண்ணிய நதிகளுடைய தீர்த்தங்களை தீர்த்த வாரியாக எடுத்துகிட்டு போவாங்க, காவடியில் கட்டி எடுத்துகிட்டு போயிட்டு எம்பெருமான் முருகனுக்கு அவங்களே அபிஷேகம் பண்ணுவாங்க. அப்போ அந்த அபிஷேகம் பண்ணும்பொழுது அவர் மனம் குளிரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்னென்ன வேண்டினோமோ அந்த காரியங்கள் நிறைவேறும். இதை தவிர வேல் வழிபாடு செய்வாங்க. இந்த வேல் வழிபாடு அப்படின்றத பொறுத்தளவுக்கு நம்மளுடைய தமிழர் பாரம்பரியத்தில் இந்த வேல் வழிபாடுன்றது தமிழ் சமுதாயத்திலே வந்தது. பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க நம்மளுடைய முருகபெருமான் வழிபாடு அப்படின்றது 500ஆம் ஆண்டுலேருந்தே வந்திருக்கு. இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 21ஆம் நூற்றாண்டு போயிட்டு இருக்கு. அப்போ 500 ஆண்டுலேருந்து இந்த முருக வழிபாடு இருக்குது, இந்த வேல் வழிபாடு இருக்குது. வேல் அப்படின்றத பொறுத்தளவுக்கு வேலை நோக்கி, வேல் அப்படின்றது எம்பெருமான் முருகனுடைய ஆயுதம்.
அதை நோக்கி வழிபடும்போது அது ஒரு சில பேர் 41 நாள் இல்லை 48 நாள் இல்லை 11 நாள் இல்லை ஒரு நாள் வச்சு வீட்டில் வச்சு வேல் வழிபடுவாங்க. வேலுக்கு சந்தனம் குங்குமம் வச்சுட்டு பிரார்த்தனை, புஷ்பம் வச்சுட்டு பிரார்த்தனை பண்ணுவாங்க. என்ன கேட்குறாங்களோ அதை கொடுப்பாரு. ஆனால் நீங்கள் ஆக்சிலேஷன் ஆகுறீங்களா, மனம் சஞ்சலம் அடையிறீங்களா அப்படின்னு பார்த்து தான் செய்வார். இது எல்லாமே அவங்க அப்பாட்டேருந்து வந்தது. யாரு? எம்பெருமான் சிவபெருமான் தன்னுடைய மனைவியும் சோதிச்சாரு, பையங்களையும் சோதிச்சாரு. அதனால இவர் அந்த மாதிரி பண்ணுவாருமா. ஓகே சார். சார், பொதுவாக நம்ம எல்லாருமே வந்து ஒரு விஷயம் வேண்டுறோம் அப்படின்னா அது எளிமையாக கிடைக்காது. ஒரு சில கஷ்டங்களை தாண்டி தான் வந்து நமக்கு கிடைக்கும். ஆனால் முருகர்கிட்ட வந்து நம்ம கெஞ்சி கேட்கக்கூடாது, திட்டி தான் கேட்கணும் அவர்கிட்ட அப்படின்னு வந்து சொல்கிறாங்கல்ல. ஸோ அது எப்படி சார் பாசிபிள்? அப்படி இல்லைம்மா, இதுக்கு பேர் சரணாகதி தத்துவம்னு பேர். சரணாகதி இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன உதாரணம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எனக்கு சின்ன கருத்து வேறுபாடு வந்துருச்சு, நான் சொல்கிறேன் சாரிம்மா அப்படின்றேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சார் தட்ஸ் ஓகே சார், இதில் என்ன சார் இருக்குது? இது ஹியூமன். கண்டிப்பாக. அப்போ கடவுள்கிட்ட பொறுத்தளவுக்கு சரணாகதி சரணாகதி சரணாகதி. அவர்கிட்ட விருப்பப்பட்டதை கேட்டால் கண்டிப்பாக விருப்பப்பட்டதை செஞ்சு கொடுப்பாரு. பட் ஆனால் கொஞ்சம் உங்களை நோண்டி பார்ப்பார். நீ உண்மையிலேயே என்ன சோதிக்கிறியா அப்படின்றத அவர் பார்ப்பார். பார்த்துட்டு கொடுப்பார். கொடுப்பதில் முருகனை போல யாரும் கிடையாது. அதனால் தைரியமாக அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணா குடும்பம் பிரிஞ்சிருந்த குடும்பம் சேர்றதுக்கு, வம்சம் விருத்தி ஆகிறதுக்கு, கணவர் மனைவி அந்யோன்யம் ஆகிறதுக்கு, அதே போல் இப்போ குழந்தைகளுடைய படிப்புக்கு இந்த தைப்பூச நாள். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னாக்கமா, இந்த தைப்பூச நாளில் கிரகப்பிரவேசம் பண்ணுறது அவ்வளோ ஒரு பரம பவித்திரமானது. புது வீடு கட்டுறதுக்கு பண்ணுறது நல்லது. என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பிரம்மமுகூர்த்த நேரம்ன்றது 4 to 6. அந்த தைப்பூசத்தன்னைக்கு தொட்டதெல்லாம் தொடங்கும், வச்சதுக்கு எல்லாமே விடுவி கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். தைப்பூசத்தில் போல் வேறு எந்த நாளும் கிடையாது. அதில் எந்த திதி இது எதுவுமே பார்க்க வேண்டாம். பௌர்ணமியாக இருக்க ஒன்றும் பார்க்க வேண்டாம். பௌர்ணமியிலேருந்து பஞ்சமி வரையிலுமே வளர்பிறையில் கணக்கில் வந்துடும். பௌர்ணமியிலேருந்து அமாவாசை வரலும் தேய்பிறையில் கணக்கு வரும். ஆனால் அந்த பௌர்ணமியிலேருந்து பஞ்சமி திதின்றது 5வது திதி. 5வது திதி வரலும் வளர்பிறையில் வரும். ஆனால் அன்னைக்கு உத்தராயண பௌர்ணமி, தை மாதத்தில் வர பௌர்ணமி, மகரத்தில் சூரியனும் கர்க்கடகத்தில் சந்திரனும், அந்த இடத்துல குருவுக்கு உச்சம் கொடுத்த வீடு. அப்போ நம்மளுடைய சமய குருமார்களை இந்த காலகட்டங்களில் வணங்கி பிரார்த்தனை பண்ணினோம் அப்படின்னு சொன்னாக்க, மதத்தை மாறின ராகவேந்திரர், சாய்பாபா இவங்களை எல்லாமும் வணங்குறது, மத குருமார்களை வணங்கினாக்க இந்த காலகட்டங்களில் குருவே சகலம் குருவே சரணம். கண்டிப்பாக. ஓகே சார். சரி, இந்த தைப்பூசத்துக்கு மக்களாகிய நீங்கள் இந்த ஒரு விஷயம் மறக்காமல் பண்ணுங்கள், முருகருடைய அருள் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு ஏதாவது டிப்ஸ் இருக்கா? ஃபஸ்ட்டு பேசிக் நம்பர் 1மா, தைப்பூசத்துக்கு அன்னைக்கு விரதம் கம்பல்சரியாக பாரத தேசத்தை சேர்ந்த ஒவ்வொருத்தரும் தமிழர்கள். இதில் ஒரு விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கமா, இது தமிழ்நாட்டில் மட்டும் கொண்டாடப்படல. சிங்கப்பூர், மலேசியா, பிஜி எல்லா தமிழர்கள் எங்கெங்கே பறந்து இருக்கிறாங்களோ அத்தனை இடத்துலையும் கொண்டாடக்கூடிய காலகட்டங்கள். இவங்களை பொறுத்தவரை இன்னொரு விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க, மலேசிய அரசு ஒரு முஸ்லீம் அரசு, ஆனாலும் தைப்பூசத்திற்கு அரசு விடுமுறை கொடுத்துருக்குறாங்க. கண்டிப்பாக. அதே மாதிரி இப்போ தமிழ்நாடு அரசும் விடுமுறை கொடுத்துருக்குறாங்க. அப்போ இந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு நம்மளால் முடிஞ்சது ஒவ்வொருத்தருக்கும் தெரிஞ்சவங்களுக்கு கந்தசஷ்டி கவசம் புக்கு வாங்கி கொடுத்தோம்னு வச்சுங்களேன். அவங்க படிக்கும்போது அந்த கந்தசஷ்டி கவசம் படித்தாலே காக்க காக்க கனவேல் காக்க, நோக்க நோக்க நொடியல் நோக்க, தாக்க தாக்க தடையறை தாக்க, பார்க்க பார்க்க பாவம் பொடிபட, பில்லிச்சூனியும் பெரும்பயங்களும் வல்லபூதங்களும் நாளாஷ்டிப்பைகளும் அதில் வரும்பொழுது அதை உணர்வோடு படிக்கும்பொழுது நம்ம தெரிஞ்சு தெரியாத செய்த பாவங்கள் அத்தனையும் போயிடும். அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, கந்தசஷ்டி கவசம் புக்கை வாங்கி வரவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்கணும். அதே போல் அன்றைக்கி குறைஞ்சபட்சம் ஒரு 3-5 பேருக்கு தானம் பண்ணணும். இது பண்ணினோம் அப்படின்னு சொன்னாலே வந்த பாவம் வருகின்ற பாவம் கந்தன் பெயரை சொல்லும்போது நம்ம விட்டு விலகுமா. கண்டிப்பாக சார். ரொம்ப அற்புதமான விஷயம் சொல்லியிருந்தீங்க. இந்த தைப்பூசம் அன்னைக்கு நம்ம என்னென்ன விஷயங்கள் பண்ணணும், முருக பக்தர்களாகி நீங்கள் என்னென்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதையும் ரொம்ப அழகாக சொல்லியிருந்தீங்க. மிக்க நன்றி. நன்றி, நமஸ்காரம்மா.